சுபம் அறிவுத் ஐயா இப்போ எனக்கு யூடியூப் மூலம் நான் ரெகுலராக யூடியூப் பார்க்குற பழக்கம் இருக்குது. அவருடைய யூடியூப் எல்லாமே நான் பார்ப்பேன். அவருடைய கருத்துக்கள்லாம் அருமையாக இருக்கும். அதனால தான் நான் இவர் கிளாஸில் எப்படியாவது அட்டன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அட்டன் பண்ணேன். அவருடைய அனைத்து அவர் வந்து இப்போ 1330 பரிகாரங்கள் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் உடனடியாக 1330 பரிகாரங்களையும் போட்டு நம்மளுக்கு புக்காக போட்டு கொடுத்து அது அது மாதிரி உடனடியாக அவர் செய்யணும்னு சொல்லி வாழ்த்தி, அது இல்லாமல் அது நிறையா புக்கு, அதாவது ஜோதிட கருத்துக்களையும் 1330 இன்னும் ஜோதிட கருத்துக்களையும் அடக்கிய புக்கும் போடணும் அந்த மாதிரி சொல்லி கேட்டுக்கொண்டு, இவருக்கு சாருக்கு விளம்பரமே தேவையில்லை. அவர் யூடியூப்பில் ரொம்ப அருமையாக இது பண்ணுறாரு. அவருடைய ரசிகர் தான் நானும். மற்றபடி இது மாதிரி ஏற்பாடு பண்ண சேலம் மையம் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஜாதகத்தை நீங்கள் சுத்தப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தை நம்ம சுத்தப்படுத்தணும், கரெக்டுங்களாம்மா? அது செய்யலாம். இனிமேல் நம்ம ஜாதகத்தை சுத்தப்படுத்தலாங்களா? உங்கள் ஜாதகத்தை முதல்ல ஒரு காப்பர் தகடில் எழுதுங்க. உங்கள் ஜாதகத்தை காப்பர் தகடில் முதல்ல எழுதுங்க. டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பிளேஸு எல்லாம் போட்டு எழுதுங்க. எழுதி முதல்ல அது பன்னீரில் ஊற்றி கழுவுங்க. முதல் நம்ம பிறந்த ஜாதகத்தை அதுக்கு பால், பன்னீர், தேன், இளநீ, மஞ்சள் நீர், திருமஞ்சனம், அபிஷேகம், பொங்கல், நெய்வேத்தியம் எல்லாம் வச்சு முதல்ல உங்கள் பூஜை பண்ணி முதல்ல கல்யாணம் தன்னைக்கு கொண்டு போய் அந்த பத்திரிக்கையை கொண்டு போய் வைக்கிற மாதிரி கொண்டு போய் ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு குலதெய்வம் கோயிலில் வச்சு தீபாரதனை காமிக்கிறீங்க. முதல்ல நம்ம வீட்லேயே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தனை செய்யுங்க, தீபாரதனை காமிங்க. 48 நாள் அதை எடுத்துடாதீங்க. ஒரு தட்டில் வச்சு 48 நாளும் 108 உருவேற்றுங்க. உங்களுடைய நவகிரக மந்திரத்தை சொல்லி 108 உருவேற்றுங்க. நம்ம ஜாதகம் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஜாதகத்தை கவனிக்கிறது இல்லை. நம்ம பிறந்துட்டோம், வெளியில் தேடிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம இயக்கணும்னு சொல்கிறாங்களே, நம்ம இயக்கணுமல்ல. அப்போ காப்பர் பிளேட்டுக்கு வந்து பவர் ஜாஸ்தி. அதில் வந்து சாமியோட மந்திரத்தை எழுதி நீங்கள் அச்சரமாக வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு ஜோசியருக்கு நம்ம கொடுக்குறோம். நம்மளோட ஜாதகத்தை எழுதி ஒரு வெள்ளித்தகடு செம்புத்தகடில் எழுதி அதுக்கு நவகிரக மந்திரத்தை உருவேற்றினா நம்ம ஜாதகத்துக்கு சக்தி ஏறுச்சுன்னா நமக்கு புத்தி ஏறுமல்ல. செய்யலாமே, செய்யலாமல்லங்கய்யா? இனிமேல் நம்ம ஜாதகத்தை கடவுள் வடிவத்தில் தான் நம்மளே சொல்லிட்டாங்களே, கடவுளுக்கு அடுத்து ஜோசியர் தான் தெய்வம்னு. அப்போ ஜாதகம் நம்மளோட ஜாதக அச்சரம் இன்றைக்கி நல்ல ஒரு பவராக வேணும் இல்லையா? அதனால் இது வந்து இனிமேல் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுத்த நட்சத்திரம் எதுவோ அன்னைக்கு ஒரு காப்பர் பிளேட்டில் உங்கள் சக்கரத்தை எழுதி வச்சு மற்றவங்களை பார்க்க விடுங்க. பார்க்க நல்ல புண்ணியமான கண்கள் பார்க்க அந்த ஜாதகத்துக்கு பவர் கூடும். அதைத்தானே கோவிலில் சொன்னாங்க, 1000 பேர்த்து பார்த்தா 1000 தலையை பார்த்தா ஒரு தோசை நிவர்த்தின்னு. உங்கள் ஜாதகத்தை 1000 பேர் பார்த்தா தோசை நிவர்த்தின்னு. அதனால் என் ஜாதகத்தை கேட்டால் நான் நிறைய பேருக்கு கொடுத்துருவேன். எல்லோரும் பார்ப்பீங்கல்ல, அது பவர் ஏறுமல்லங்கண்ணே. நீங்கள் புண்ணியமான கண் பார்வையில் பார்ப்பீங்க, அந்த ஜாதகத்துக்கு ஒரு பவர் ஏறுமல்லங்கண்ணே. அப்போ பவர் ஏறாதுன்னு யார் சொன்னா? கண்டிப்பாக. அப்போ நீங்கள் இனிமேல் அந்த காலத்திலேயே மணலில் எழுதி வச்சு சாதகம் போட்டு காட்டினாங்க. அதுக்கப்புறம் ஓலையில் எழுதி வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நோட்டில் எழுதி காமிச்சாங்க. எல்லாமே அச்சரம் தானே. இன்றைக்கி உலோகம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களே என்னங்கய்யா? இன்றைக்கி நம்ம எழுதி வைக்கலாமல்ல? கண்டிப்பாக ஜாதகத்தை அச்சரத்தை நீங்கள் எழுதி வைங்க. பெரிய பவர், மிகப்பெரிய பவர். நம்ம ஜாதகத்தில் நாம் பூஜை பரிகாரமெல்லாம் நான் பண்ணுவேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தை நான் எழுதி ஒரு வெள்ளித்தகடு, நாம் வந்து பூர நட்சத்திரம், அதனால் சுக்கரனுடைய நட்சத்திரம், அதனால் சுக்கரனை வெள்ளித்தகட்டில் ஜாதகத்தை எழுதி ஒரு பிரேம் பண்ணி சாமியோட ஒன்று அந்த இடத்துல முன்னாடி வச்சுருக்கேன். அதுக்கு உருவேற்றுறேன். என்ன காரணம்னா, நாமல் இறந்து போனால் பிற்காலங்களில் நமக்கு ஜோதி ஏற்றுறாங்க, நாம் அதை பார்க்க போகிறோமா? இல்லை. நாம் இருக்கும் காலத்திலேயே உருவேற்றி நம்ம சத்திய புத்தியை வளர்த்தி சிறப்பாக நாமளே இந்த உலகத்தில் புண்ணியமாக வாழ்ந்துட்டு போய்க்குவோம். அதுக்கு பின்னாடி என்னமோ சந்ததிகள் பண்ணிட்டு போகிறாங்க. என்னங்கய்யா? ஐயா, கண்டிஸ்டி நம்மளோட ஜாதகத்தில் கண்டிஸ்டி இருக்குதுங்கிறீங்க. நம்ம தலைத்தானே சுற்றுறோம். உங்கள் ஜாதகத்தை எழுதி வச்சு சுற்றுங்க. கண்டிஸ்டிக்கு ஒரு 8-9 பொருள் எழுதிக்கிங்க.
உண்மையான கண்டிஷ்டி நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு பரிகாரம், ஆதிகால பரிகாரம். நீங்கள் எப்போ போல் முச்சந்தி மண் எடுத்துக்கோங்க. வாசல் கூட்டுற சீமாறு, வீடு கூட்டுற சீமாறு, இதெல்லாம் போன்னு சொல்லுதா? நம்ம வீட்டை விட்டு போன்னு குப்பையை விரட்டுறீங்கல்ல. வாசல் கூட்டுற சீமாறு, வீடு கூட்டுற சீமாறு. வரமிளகாய் ஒரு 9 மிளகா அளவாக போட்டுக்குங்க. கல்லுப்பு, எள்ளு, ஓமம், நவதானியம். வெள்ளருக்கலாம் பூ போடுங்க. வினையை தீர்க்கக்கூடியவர் விநாயகர். அதனால் எப்பேற்பட்ட வினைக்கும் ஒரு வெள்ளருக்கலாம் பூ 3 பூவோ 5 பூவோ அதில் போட்டு கிழக்கு முகமாக உட்காந்து, விநாயகர் உட்காந்த மாதிரி கிழக்கு முகம் உட்காந்து வீட்டில் எல்லாத்தையும் உட்கார வச்சு அஷ்டத்துக்கும் 8 முறை சுற்றி அதை எரித்து சாம்பலாக்கி வெளியில் தூக்கி போட்டுருங்க. அன்னையோட அந்த மாதத்தில் அந்த கண்டிஷ்டி அன்றோடு நிவர்த்தி. அது கூட 21 தலைமுறைக்கு சேர்த்திங்கோ நீங்கள் சுற்றலாம். ஒன்று 8 முறை சுற்றுங்க. என்னால் இன்ட்ரெஸ்ட்டாக சுற்ற முடியும்னா 21 தலைமுறைக்கு 21ன்னு வச்சுக்கோங்க. 3 21 21 முறை சுற்றி நெருப்பில் எரிக்கணும். என்னங்கம்மா? வெள்ளை இருக்குல்ல பூ விநாயகர் கோர்த்து போடுறீங்களா, அந்த பூ உள்ளே போடுங்க. எத்தனை பூ கிடைச்சாலும் போடுங்க. நவதானியம் அதில் 9 கிரகம் உள்ளே வந்துடுது இல்லைங்கம்மா. நீ ஆமாங்க 3 5 வச்சுக்கோங்க. வாசை கூட்டுறது வீடு கூட்டுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இனுக்கு முறிச்சு கொஞ்சம் அதில் போட்டு முறிச்சு உள்ளே போட்டு அதெல்லாம் நம்மளை விட்டு விரட்டுனது. இதெல்லாம் அஷ்டத்துக்கு எப்பவுமே வராது. அந்த காலத்துல எல்லாம் இதை செஞ்சாங்க. யாரும் சொல்லித்தராதனால இது மறைஞ்சு போச்சு. இப்போ திரும்பி நான் அதை எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆதி காலத்தில் இதெல்லாம் செஞ்சதானே. வெள்ளருக்கலாம் விநாயகரை செஞ்சு வீட்டில் மஞ்சள் துவைச்சு பூஜை பண்ணி வச்சா வினையை தீக்கக்கூடியவர் விநாயகர், வீட்டுக்குள்ளே வினை அறுப்பவன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அது எதுன்னு தெரியல. அதனால தான் அதெல்லாம் சேர்த்தி உங்களுக்கு 8 9 பொருள் கொடுத்துரு. இதெல்லாம் நீங்கள் செய்யல. இந்த காதில் இருந்து இந்த காது இப்படி சுற்றுறீங்க, வலது காது சுற்றக்கூடாதுங்க. ரிவேர்ஸில் சுற்றாதீங்க. இந்த பூமி வலது பக்கம் தானே சுற்றுது, மாற்றி சுற்றவாதீங்க. நம்ம ஜோசியர் வலது பக்கம் தான் போகிறது. ஆராத்தி எடுத்து இப்படி 3 எடுத்துருவாங்க. அப்புறம் நிறுத்தி போட்டு வக்கரம் மறுபடியும் இப்படி எடுத்துருவாங்க. அது என்ன பிரயோஜனம் ஐயா? எல்லாமே ரைட் சைடு தானே. அதனால் இந்த பூமி வலது பக்கம் தான் சுற்றுது, நமக்காக இடது பக்கம் சுற்றுதா? ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஒரு 3 சுற்று, மறுபடியும் நிறுத்திட்டு வக்கரம், மறுபடியும் இப்படி ஒரு 3 சுற்று. ராக ஆக்டிவேட் பண்ணுறீங்கல்லன்னு. அது வேண்டாம் விடுங்க. நம்ம எடுக்கிறதே நம்ம இருக்கிற கர்மமே. பாம்பை கூப்பிடுறீங்க. அஷ்டத்துக்குங்கிறது இருக்குது இல்லைங்கம்மா. அக்கினி மூலை, ஜல மூலை, வாயு மூலை, குபேர மூலை. அதனால நம்ம தலையை சுற்றுறோம். நெருப்பில் போட்டுருங்க. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எழுதி வச்சுருந்தா அந்த ஜாதகத்தையும் சுற்றுங்க. அதுக்கு திருஷ்டிப்படுமல்ல. நீங்கள் நம்ம யூடியூப்பில் போய் பாருங்கள். வரமிளகாய் 365 வரமிளகாய்னு ஒரு மாலை கட்டியிருப்பேன். ஆமாம் 365 வரமிளகாயில் ஒரு மாலை கட்டி ஆஃபீஸில் தொங்க விட்டுருக்கேன். 365 வரமிளகாய் இவ்வளோ பெருசு இருக்குமல்ல. அந்த 365 வரமிளகாயும் சுற்றிக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு மிளகா பட்டு போனாலும் 365 நாளைக்கு 365 வரமிளகாய் மாலை மாதிரி கட்டி தொங்க விட்டுருக்கேன். யாராவது பார்த்தா திடீர்னு பார்ப்பாங்க, அதிலே போயிடுது. அந்த வரமிளகாயுடைய வாட்டம் ரொம்ப கம்மியாயிடும். இது ஒருத்தர் மெட்ராஸில் இதை நான் கட்டி யூடியூப்பில் காமிச்சதுக்கப்புறம் அவருக்கு ஜீவனமாகவே அது போகுது. எங்களால் கட்ட முடியலைங்கன்னு அவர்கிட்ட ஆர்டர் பண்ணி 5 செட்டு 6 செட்டு யாராருக்கோ கட்டி டோர் டெலிவரி போகுது. பாருங்கள், சந்தோஷம்தான். அவங்கவுங்க வீட்டில் அது இருக்கட்டும். 1 வருஷத்துக்கு ஒருக்க அதை கழட்டி பக்கெட்டை போட்டல. இப்போ நீங்கள் டெய்லி டிஸ்ட்ரிக் அடிச்சுட்டு இருக்க முடியாது. 365 நாளைக்கு 365 வரமிளகாயை மாலை மாதிரி கட்டி நீங்கள் அதில் எலுமிச்சம்பழம், கறிக்கட்டை, இரும்பு எல்லாம் கட்டி ஒரு ஓரத்தில் தொங்க விட்டிங்கன்னா உள்ளே வந்தோடனே ஒரு திகில் மாதிரி படும் அவங்க மனசுலேருந்து. அது எல்லாம் அது வாங்கிக்கும். வீட்டுக்குள்ளே எந்த திருஷ்டி வராது. எங்கே வேணாலும் நீங்கள் கட்டுங்க. கார்லையும் கூட கட்டுங்க. யாரை பார்த்துட்டு போட்டு கார்லையும் கூட இது வித்தியாசமாக ஒரு கார் கண்டுபிடிச்சிக்கிறான்னு நினச்சிக்குவாங்க. அந்த காரை பார்க்கவே மாட்டாங்க. இதில் ஏதோ மந்திரவாதி காராக்கணும். அப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது நல்லதானுங்க ஐயா. அதனால தான் அந்த திருஷ்டி ஓமளிப்பெல்லாம் நிவர்த்தி ஆகிறது. ஐயா உங்களுக்கு நல்லா வாடகைக்கு யாராவது இதில் வீடு விட்டுருக்கிறீங்களா? நீங்கள் யாராவது சொந்த வீடு கட்டி வாடகைக்கு யாராவது வீடு விட்டுக்கிறீங்களா? யாரோ ஒரு அந்த அம்மா கை கட்டுறாங்க. அம்மா உங்கள் பேருமா என்ன பேர் சொல்கிறாங்க? நளினி அம்மா வாடகைக்கு வீடு கட்டி விட்டுக்கிறாங்களா? வாடகைக்கு வீடு கட்டி வாழ்ந்து முடிச்சுட்டு சீமாரை விட்டுட்டு போவாங்கல்லம்மா, அதை மட்டும் எடுத்து வச்சுங்க. அன்னையிலேருந்து நீங்கள் தான் கோடீஸ்வரி. யாரும் விட்டுட்டு வரமாட்டாங்க. விட்டுட்டு போயிட்டாங்கன்னா மகாலட்சுமி சீமாறு
அந்த சீமாரை யார் விட்டுட்டு போகிறாங்களோ அதை எடுத்து நீங்கள் பீர்வாடு வைங்க, அன்னையிலேருந்து காசு வரும். ஐயா, நீங்கள் எதெல்லாம் ஒதுக்கப்படுறீங்களோ அங்கே தான் விஷயம் இருக்குது. குப்பையும் பொண்ணாகும். ஏன்னா வீட்டுக்குள்ளே மாலை நேரம் கதவை திறந்து வை, ஊடு வாசலெல்லாம் கூட்டி குப்பையெல்லாம் ஒதுக்கி வை, குப்பை கொண்டு போய் வெளியில் போடாத, மகாலட்சுமி வெளியில் போயிடும். அதனால் மகாலட்சுமியை வச்சு காலையில் கொண்டு போய் கொட்டுன்னு சொன்னாங்க. அதை கூட்டுன்னு தானே மகாலட்சுமி. அதை கூட்டி 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 அந்த மகாலட்சுமியோட சக்தி அந்த சீமாரில் தான் இருக்குது. அந்த மாறு மாறு மாறுன்னு என்ன? நம்மளுடைய மனசு, அங்கே தான் மாறு. அந்த மாறு வீட்டுக்குள்ளே இருக்குது. அங்கே தான் மகாலட்சுமி நெஞ்சில் குடியிருக்குது. அதனால் அங்கே தான் காசு இருக்குது. யார் அதை அவசரத்தில் விட்டுட்டு போகிறாங்களோ அதை எடுத்து நீங்கள் எடுத்து பாதுகாப்பு பண்ணி வச்சால் அதிலிருந்து உங்களுக்கு காசு வர ஆரம்பிச்சிடும். செக் பண்ணுங்கள். நான் 4 சீமார் எடுத்து வச்சுருக்கேன். அமௌண்ட் கொஞ்சம் எச்சா வரட்டு. பீர்வாவுக்குள்ளே ஷோகேஸ் எல்லாம் இருக்காதுங்க. உள்ளே திறந்தீங்கன்னா சீமார் தான். இதில் 10க்கு வேறு வாசல் போட்டுறதும் எதுக்கு வேஸ்ட்டு பண்ணணும்னு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே அதுதான். அப்போது அந்த சீமாறு, அந்த சீமாறு கூட்டுறீங்கல்லம்மா, அது என்ன மூலிகை? அது என்னங்க? ஈச்ச மரத்தோட, ஆமாம், அது ஈச்ச மரம் இல்லைங்களா? தென்னங்குச்சி இப்போங்க. அப்போ ஈச்ச மரம், ஈச்ச மரத்தில் தான் அந்த காலத்தில் மாறு செஞ்சு கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? அந்த ஈச்ச மரத்தில் தான் முதல் மகாலட்சுமி தெய்வ சக்தி குடி இருக்குது. அதனால தான் அந்த சீமாறு அதை கிழிச்சு கொண்டு வந்து கட்டி தெருவில் விற்றுட்டு வருவாங்க. அந்த தெருவில் விற்றுட்டு வரும்போது 2 மாறு 3 மாறு அவங்க விலைக்கு வாங்குவாங்க. வாங்கி கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. 6 மாதம் ஆனால் அது தேஞ்சு போயிடும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் அன்றைக்கி ப்ரெஸ் வாங்குகிற காசு கிடையாது. அந்த சீமாறு தேஞ்சு 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 ஒரு ப்ரெஸ் மாதிரி ஒரு கத்திரிச்சு அதில் சுண்ணாம்பு எடுத்து வீடு பூரா அடித்து அதை சுண்ணாம்பு கட்டையாக மாற்றிடுவாங்க. அந்த வீடு பூரா வெள்ளை அடித்து அந்த வீட்டில் பரிசுத்தமாகி மகாலட்சுமி அன்னையிலேருந்து காசு தாங்க. இதை பூசுனதுனாலேயே நீங்கள் கையில் வச்சுட்டு எப்படி வேலை செய்யணும்னு சொல்லுங்கள். கரெக்டுங்களா? அதனால் சீமாறு யாராவது விட்டுட்டு போனாங்கன்னா நீங்கள் மறக்காமல் எடுத்து வைங்க. அன்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் பிறந்திருக்கு. ஏன் வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல விசேஷம் தானே. ஒரு பெண்ணு தாயாகிறதுக்கு ஒரு தகுதி ஆகிட்டாங்க. ஆனால் 15 வயசு ஆகியும் கூட நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க. அவங்க வயசுக்கே வரல, என்னங்க பண்ணுறதுன்னா நம்ம மெடிசன் கிடையாது. ஆனால் ஏதாவது இயக்குனா வயசுக்கு வருவாங்க. நான் என்ன சொன்னேன்னா, இதை இயக்குனா அவங்க பெரிய மனுஷி ஆயிடுறாங்க. அந்த நெகட்டிவ் எனர்ஜியான அந்த புளிய மரம் நம்மளோட உடம்புலேருந்து நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் வரணும்னா அந்த புளியாங்கோட்டையில் அந்த காலத்தில் பாண்டியகுழி விளையாண்டு வயசுக்கு வந்தாங்க. பாருங்கள், தாய் கரு உருவாய் குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தைக்கு வந்து பால் பத்தலைன்னா நீங்கள் இந்த பாலைக்குச்சி இருக்குது பார்த்தீங்களா, பசுமாடு கண்ணு போட்டால் அந்த பாலை மரத்தில் கொண்டு போய் கட்டுறாங்க பாருங்கள். ஏன்னா சீம்பால் வெளியில் விளையினா மாடு இறந்துடும். தன்னோட தாயுடைய மடியில் பால் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் தாய்க்கே பால் குறையில்லாமல் வச்சு தான் ஆண்டவன் படைச்சிருக்கான். அவங்க மாட்டு சாணம் எடுத்து வீட்டில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்டு வந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் அன்னையிலேருந்து யோகம் வேலை செய்யும்.